என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். ரெட் டேப் சேனல் நேயர்களே, த்ரிஷா அரசியல் கட்சியில் சேருகிறாரா? த்ரிஷா இதனுடைய தந்தை ஆந்திரா கிளப்ல மேனேஜராக பணியாற்றியவர். த்ரிஷாவுடைய அம்மா ரொம்ப அழகானவர். ஏனென்றால் த்ரிஷாவுடைய தாயும் தந்தையும் ஐயர், பிராமண வகுப்பை சேர்ந்தவர்கள். அதனால நடிகர்களுக்குள்ள ஒரு போட்டியே வரும். த்ரிஷாவை விட அவங்க அம்மா ரொம்ப அழகா இருக்காங்களே அப்படி என்று த்ரிஷாவை விட த்ரிஷா அம்மாவை பார்த்து சொல்லி விடுபவர்கள் தான் அதிகம். த்ரிஷா ஆரம்பத்தில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக துணை நடிகையாகத்தான் வந்தவர். த்ரிஷா சிம்ரனுக்கு தோழியாக வந்தவர். அதற்கு பிறகு அவர் கதாநாயகியானார். கதாநாயகியான பிறகு மள வந்து வெற்றி படங்களில் நடித்தார். நட்சத்திர கதாநாயகியானார். இன்றைக்கு 30 வருடங்களாக அசைக்க முடியாத கதாநாயகியாக இருந்து வருபவர் நயன்தாரா த்ரிஷா. அதில் சந்தேகமே இல்லை. நீங்கள் இத்தனை வயது ஆகியும் கூட அவர் பொன்னியின் செல்வன் பார்த்தீங்களா, ஐஸ்வர்யா ராயை விட அழகாக தோற்றமளிப்பார் த்ரிஷா. ஏன்னா ஐஸ்வர்யா ராய் குழந்தைக்கு தாயாகிவிட்டார். த்ரிஷாவுக்கு இன்னும் திருமணமாகவில்லை. இதுதான் காரணம். ரொம்ப அழகா அந்த திமிரு பிடித்த ஒரு இளவரசியாக பொன்னியின் செல்வன்ல பிரமாதப்படுத்தி இருப்பார் த்ரிஷா. அதற்கு பிறகு 96 படத்துல காதல் தோல்வியிலே இன்னொருத்தனை திருமணம் செய்து கொண்ட த்ரிஷாவாக விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக நடித்திருப்பார். விஜய் சேதுபதிக்கும் த்ரிஷாவுக்கும் பெயர் கொடுத்த படம் 96. அதுக்கப்புறம் சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா கமலஹாசனுடன் தக் லைஃப்ல ஜோடியாக நடிக்கிறாரு. விஜயுடன் ஜோடியாக நடித்தார். விஜயுடன் லிப்லாக் சீன்ல கூட நடிச்சாரு. விஜயுடன் நடிக்கும்போது எனக்கு ஒரு புதிய வைப்ரேஷன் வருகிறது என்று பெருமைப்பட்டுக் கொள்வார் த்ரிஷா. த்ரிஷா 2 பேருடன் தான் லிப்லாக் கொடுத்திருக்கிறார். த்ரிஷா முதலில் லிப்லாக்கை பெற்றவர் சிம்பு என்கிற சிலம்பரசன். அடுத்து லிப்லாக் காட்சியில் நடித்தவர் விஜய். இப்போ அஜித்தோட விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அண்ட் அக்லி 2 படத்திலையும் ஜோடியா நடிப்பவர் த்ரிஷா. ஒரே நேரத்தில் எம்ஜிஆர் சிவாஜியுடன் நடித்து புகழ்பெற்றவர் அபிநய சரஸ்வதி சரோஜாதேவி. அதே மாதிரி ரஜினிகாந்துடனும் கமலஹாசனுடன் பல நடிகைகள் ஜோடியா நடித்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி, அஜித், விஜய் எல்லோருடனும் ஜோடியாக இணைந்தவர் த்ரிஷா. எந்த பாட்டிலுக்கும் ஏற்ற மூடியாக திகழ்பவர் த்ரிஷா. சமீபத்தில் த்ரிஷா விஜயின் தமிழக வெற்றி கழகத்திலே சேரப்போகிறார், தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் ஆக போகிறார் என்றெல்லாம் பலர் கயிறு திரித்து கொண்டிருந்தார்கள், உருட்டி கொண்டிருந்தார்கள். அது காரணமும் இல்லாமல் இல்லை. ஏனென்றால் கோவாவிலே நடந்த கீர்த்தி சுரேஷ் திருமணத்துக்கு தனி விமானத்திலே த்ரிஷாவை அழைத்து கொண்டு பறந்தார் விஜய். அது மட்டுமல்ல, சமீபத்தில் கீர்த்தி சுரேஷின் தலைப்பொங்கலுக்கு திருவனந்தபுரம் வரை சென்று கொண்டாடி விட்டு வந்தார் விஜய். விஜயுடன் நெருக்கமாக இருக்கிற சூழ்நிலை காரணமாக த்ரிஷா தமிழக வெற்றி கழகத்திலே சேரப்போகிறார் என்று பலமாக பேச்சு அடிபட்டது. ஆனால் இது உண்மை அல்ல. இப்படி சொல்லி இருப்பவர் த்ரிஷாவுடைய அம்மா. த்ரிஷாவுடைய அம்மா தான் த்ரிஷா கால்ஷீட்டை பார்த்துட்டு இருக்காங்க. த்ரிஷாவுடைய அம்மா சமீபத்தில் கொடுத்த அறிக்கையில் த்ரிஷா ஒரு அரசியல் கட்சியிலே சேரப்போகிறார், சினிமாவை விட்டு விலகப் போகிறார், சினிமாவில் விட்டு விலகி ஒரு அரசியல் கட்சியிலே பொறுப்பை ஏற்படுத்த போகிறார் என்றெல்லாம் செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. அது எல்லாம் வடிகட்டிய பொய். அதில் சிறிது கூட உண்மை அல்ல. எந்த அரசியல் கட்சியிலும் இப்போது த்ரிஷா சேரப்போவதில்லை. அவர் தொடர்ந்து சினிமாவை நடிப்பார் என்று அவருடைய அம்மா சொல்லியிருக்கிறார். இது காரணம் என்ன தெரியுமா? விஜய் அரசியலில் தீவிரமாக இறங்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அதனால 200 கோடி ரூபாய் சம்பளத்தை தியாகம் செய்துவிட்டு மக்களுக்காக சேவை செய்ய போகிறேன்னு தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிட்டார். த்ரிஷாவுக்கு என்ன வேத்தா வடியுது? த்ரிஷா இன்றைக்கு எல்லோருடனும் நடித்து இன்னமும் இளமை குறையாத நடிகையா இருக்கிறார் த்ரிஷா. அவர் எதுக்கு அரசியலுக்கு போகணும்? இல்லை அவர் அரசியலுக்கு போய் என்ன முதலமைச்சராக போறாரா? அந்த அளவுக்கு அவருக்கு அரசியல் ஞானம்லாம் கிடையாது. சினிமாவில் நடிக்கிறாரு, சம்பளம் வாங்குறாரு, அவ்வளவுதான். அந்த அடிப்படையில் பார்த்தா த்ரிஷா கண்டிப்பாக அரசியலுக்கு வருவதற்கு அடிப்படை காரணம் கூட இல்லை. தொடர்ந்து சினிமாவிலேயே பயணிப்பார் த்ரிஷா. ஏன்னா விரைவில் இந்தி படத்திலும் நடிக்க இருக்கிறார் த்ரிஷா. இதுதான் இப்போதைய சமீபத்தில் கிடைத்த செய்தி. சமகால நாயகிகளில் சில படங்களில் ஒன்றாக நடித்தவர்கள் நயன்தாராவும் த்ரிஷாவும். இதன் காரணமாக நயன்தாராவுக்கும் த்ரிஷாவுக்கும் 7ஆம் பொருத்தம். நயன்தாரா மீது மிகவும் கடுப்பில் இருக்கிறார் த்ரிஷா, த்ரிஷா மீது மிகவும் கடுப்பில் இருக்கிறார் நயன்தாரா என்றெல்லாம் பேசப்படுகிறது. என்ன காரணம்னா, த்ரிஷா இன்னமும் திருமணமாகாமல் சிங்கிளாவே காலத்தை ஓட்டி கொண்டிருக்கிறார். ஆனால் நயன்தாரா 7 வருஷமாக காலத்தை விக்னேஷ் சிவனை திருமணம் செய்து கொண்டு 2 ஆம்பளை பசங்களை பெற்றுக்கிட்டு ஜாலியா அந்த குழந்தைகளுடன் பொழுதை கழித்து கொண்டிருக்கிறார் நயன்தாரா. இந்த சூழ்நிலையில் நயன்தாராவுக்கும் த்ரிஷாவுக்கும் என்ன சண்டை என்று கேட்ட பொழுது
நீங்கள் மீண்டும் சமரசமாகி விட்டீர்களாமே என்று நயன்தாராவை கேட்டதற்கு நயன்தாரா சொல்லியிருக்கிறார், அதெல்லாம் பொய். நாங்கள் 2 பேரும் ஒருபோதும் தோழிகள் அல்ல. நானும் த்ரிஷாவும் ஒரு படத்தில் சேர்ந்து நடித்தோம். சேர்ந்து நடிக்கும்போது எனக்கும் த்ரிஷாவுக்கு மட்டுமல்ல, எல்லா நடிகைகளுக்கும் யார் அதிக வேடம், யார் அதிகமாக நடித்தது, யார் ரசிகர்களிடம் அதிகமாக புகழ் வாங்கியது என்ற போட்டி நிலவும். அதுபோலத்தான் த்ரிஷாவுக்கும் எனக்கும் போட்டி நிலவிச்சு. 2 பேருமே நல்லா நடித்தோம். எங்கேயாவது பார்த்தா ஹலோ ஹலோ என்று பேசிக்கொள்வோமே தவிர மனது விட்டு பேசுகிற தோழிகள் நானும் த்ரிஷாவும் அல்ல என்று சொல்லியிருக்கிறார் நயன்தாரா. நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.